ஜெய்சால்மரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க பயங்கரமாக பேரம் பேசிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 16,000 ரூபா வந்துட்டு அந்த ரூம் சார்ஜஸ் சொல்லியிருந்தார். அது வித்து இந்த இதோட என்னது ஜீப் சஃபாரியோட சேர்த்து. பட் ஆக்சுவலாக சொல்ல போனால் அவர் வந்துட்டு கம்மி பண்ணி கடைசியில் வந்துட்டு அது இன்னொரு டெசர்ட் சொன்னார் உள்ளே போனோம் அப்படின்னாரு. அது ஒன்று இருக்குது. பட் இந்த டெசர்ட் வந்து கொஞ்சம் பின்னாடி. கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெய்சால்மர் வந்து தார் டெசர்ட் இருக்குது. ஜார் டெசர்ட்டில் நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது. டெசர்ட்குள்ளே ஃபுல்லாக வந்தீங்கன்னா ரெசார்ட் அவ்வளோ ரெசார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் முன்னாடி போய் அங்கே புக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு, அதனால் எங்களுக்கு தெரில. சப்போஸ் நீங்கள் வர மாதிரி இருந்ததுனாலும் முன்னாடி வந்து புக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நேராக வண்டிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோ என்ட்ரிஸ் இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் கேஷ் கேட்டு புக் பண்ணிக்கலாம். பட் சில டைம் இந்த ஓயோ இந்த இதெல்லாம் ஆப்பிள் புக் பண்ணிங்கனாலும் ஆஃபர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓயோலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதாவது பெரிய டாஸ்கில் அது புக் பண்ணுறது. ஸோ டெசர்ட் ஸ்டே அப்படிங்கிறது ஆக்சுவலாக டெசர்ட் ஸ்டே கிடையாது. ஆக்சுவலாக என்னென்னா ஸ்டே வந்துட்டு ஒரு எம்டி ஸ்பேஸில் வச்சுருக்காங்க. அது ஒன்று தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேமல் சஃபாரியும் இந்த ஜீப் சஃபாரி இதெல்லாம் வந்துட்டு இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தாண்டி அப்புறம் அங்கேருந்து சாண்டியூஸ் கூப்பிட்டு போகிறாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஒரு 2 hours அந்த மாதிரி எல்லாம் போகும். அதே மாதிரி ஜீப் சஃபாரி கொஞ்சம் பெரிய டைமிங்கில் ஓடுற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். ஜெய்சால்மர்லேருந்து இங்கே வரக்கு வந்துட்டு ஒரு 35-40 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு. இங்கே ஒரு லொக்கேஷனுக்கு ரொம்ப அவுட்ஸ்கட்ஸ் தான். அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. என்னென்ன இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்கன்னா இந்த கல்ச்சுரல்ஸு, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. என்னென்ன அப்படிங்கிறத நான் அப்படியே பார்ப்போம். ஃபைனலாக எவ்வளோக்கு முடிச்சோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3,000 ருபீஸ்க்கு 2 பேருக்கு சேர்த்து, அதாவது 1,500 ருபீஸ்க்கு பேசி கன்ஃபார்ம் பண்ணோம். பட் அவன் அவ்வளோ கம்மியாக நீ இறங்கி வந்துட்டான். தான் ஃபைனல் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்தோன்னு ஒருத்தர் கேட்டோம். அப்படி கேட்டோம்னா இந்த பேக்கேஜ் சூப்பர் பேக்கேஜ் 3,000 கிடைக்காது அப்படின்னாரு. ஸோ இட் இஸ் ஆல் இன்க்ளூடட். கேமல் சஃபாரி இன்க்ளூடட், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்ச்சுரல்ஸ் பார்க்குறது. அதுவும் பெருசாக இல்லை, கல்ச்சர்ஸ் பார்க்குறது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி 3,000 ருபீஸ் வந்துட்டு டோட்டலாக ஆகுது. ஓகே, இடம் ரொம்ப ஓகே. பகலில் நாளைக்கு காமிக்கிறோம். இப்போ வந்து அந்த கல்ச்சுரல்ஸோட விஷயங்களை பார்ப்போம். பார்த்துட்டு சன்ரைஸ் ஒரு சன்செட் ரெண்டில் ஏதாவது உங்களுக்கு கேமல் சஃபாரி கூட்டு போவாங்க. காலையில் சன்ரைஸில் கேமல் சஃபாரி போகிறது தான் பிளான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்கே ஜெய்சால்மர் தார் டெசர்ட்டில் நடக்கிற ஒரு விஷயம். இங்கேருந்து நீங்கள் ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் பார்டரில் இருக்காமா, அந்த பார்டரும் போகலாம் அப்படிங்கிறாங்க. நான் என்ன அப்படிங்கிறத விசாரிச்சு பார்க்குறோம். முடிஞ்சால் நாளைக்கு போக பார்க்குறோம். இல்லைனா நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் ஆயிரும் ஜெய்சால்மருக்கு. ஸோ வி டோன்ட் நோ அபவுட் இட். பட் ட்ரை பண்ணுறோம். போகிறக்கான விஷயங்களையும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காகவும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதர் தென் தட் இது வந்துட்டு ஒரு ரெசார்ட் மாதிரியான ஒரு விஷயம். ஆக்சுவலாக ரூம் மாதிரி இருக்குது. டென்ட் ஸ்டே சொன்னாங்க. டென்ட் ஸ்டே வந்துட்டு ரொம்ப குளிர் அப்படிங்காட்டியும் முன்னாடி டென்ட் இருக்குது. டென்ட் எடுக்கலாங்க. டென்ட் ரொம்ப குளிருங்க அப்படிங்காட்டி இந்த மாதிரி காட்டேஜ் மாதிரி ஒரு இது கொடுத்தாங்க. நல்ல பெரிய ஒரு காட்டேஜ், பெரிய ஒரு பாத்ரூமோடு இருக்குது. நீட்டாக இருக்குது இடம். அதே மாதிரி அங்கே வந்துட்டு அந்த டென்ட்டு வந்து நல்லா இருக்குனாங்க. பட் ஹாட் வாட்டர் வராதாம்மா டென்ட்டுக்குள்ளே. ஸோ அது வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட சம்மரில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான விஷயம் அது. ஸோ இது காட்டேஜ் கொடுத்தாங்காட்டி எங்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. நல்லா தூங்கினாக்கா, நேற்று ரோட்டில் படுத்து தூங்கணுமா, அதனால் எனக்கு நல்லா தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இன்னும் வெளியே போகிறோம். வெளியே போய்ட்டு அந்த கல்ச்சுரல்ஸ் பார்த்துட்டு டின்னர் சாப்பிட்றது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வருவோம். ஓகே. ஸோ வின்சி வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் எழுதிட்டு இருக்கிறா பயங்கரமாக. இன்றைக்கி வந்துட்டு செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ரீசன்னா வந்துட்டு 90 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல். அடித்த பெட்ரோல் வந்துட்டு 2 தடவை அடிச்சிடும். எப்பயுமே ஒரு நாளைக்கு 1 தடவை தான் பெட்ரோல் அடிப்போம். அதுவே கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்கும். ஹைட்டு 380 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் அடித்ததும் சேர்த்து கொஞ்சம் அப்படியே ஓடும். ஆக்சுவலாக என்னாச்சுன்னா 2 தடவை 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தோம். அது ஒரு ட்ராபேக்கு. அது ஃபுட்டுக்கும் வந்துட்டு பெருசாகல, ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி தெரியுது. பட்ஜெட்டோட ட்ரிப்புங்காட்டி பட்ஜெட்டை பற்றி கால்குலேட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ எங்கே போய் முடியும்னு தெரியல, பார்ப்போம். நெக்ஸ்ட் பஞ்சாப் அண்ட் ஜம்மு காஷ்மீரோட ஸ்ரீநகர் தான் பிளானு. ஸோ அந்த ரோட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டு சொல்கிறோம். இப்போதைக்கு வந்துட்டு வெளியே போய் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். see you. டடா டடா பை 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 பட்டு जल्दी कौन से देखिए 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 थोड़ा भारत ये भी बुलाओ रे अगर मारो हेलो सुनो मेरा बाबा पीर अगर के मारो ஃபைனலி டெஸ்டினேஷன் அரைவ் பண்ணிட்டோம். என்ன டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு தான். வெச்சு சாப்பாட்டில் பயங்கர ஆர்வமாக இருக்கலாம். தட்டைங்கன்னு தெரியல. பாப்பா இந்த
பேக்கேஜ் எதுவும் இன்க்ளூடட் தான். Good morning all. Ready ஆயாச்சு. We'll be having breakfast now. சாப்பிட்டு கூட்டில் அது சாப்பிட்டு கேமல் சஃபாரிக்கு இங்கிருந்து 10 கிலோமீட்டர்ஸ் பண்ணுவோம். போயிட்டு அங்கே வந்து கேமல் சஃபாரி இருக்குது. ரெடி. ஸோ ஃபுட் இஸ் ரெடி. ஹீஸ் செட்டிங். நாஸ்தா இஸ் ரெடி. நாஸ்தா இஸ் ஃபுட் இஸ் ரெடி. சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பி கேமல் சஃபாரிக்கு போகிறதா பிளான். பைக்கில் போய் அங்கேருந்து கேமல் சஃபாரி போனோம். பிகாஸ் நாங்கள் ஜீப் புக் பண்ணல. ஜீப் வந்து per person 900 rupees ஆகுது அரௌண்ட். கேமல் நை கோயிங். உப்மாவா எனக்கு பிடிக்காத ஒரு ஃபுட்டு. பென்சிக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டு. பெருசான உள்ள பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சமாக அவுளும் ஒரு மாவும் ஊற்றிடணும். அவுள் நல்லா இருக்கு ஆக்சுவலாக. உப்புமா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். அது போக ஒரு டீ டேஸ்ட் பண்ணாலும் பண்ணுவேன். இந்த டைம் தெரியல. நைட்டு உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது. இதுதான் அந்த ஸ்டேஜ் பாயிண்ட்டு. அந்த கல்ச்சுரல்ஸ் நடக்கிற விஷயம். டென்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த டென்ட்ஸ். அண்ட் திஸ் இஸ் வேர் வி ஸ்டேட் லாஸ்ட் நைட். ரூமில் திங்ஸ் வச்சுட்டு போகணும். வண்டியில் திங்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. அங்கே போனால் கேமல் சஃபாரிக்கு வண்டி எங்கேயாவது நிறுத்திட்டு போகணும். ஸோ அதை பற்றி கேட்க போகிறோம். கேட்டுட்டு என்ன பிளான் அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல லொக்கேஷன், பட் கோல்டு. பக்கா கோல்டு. heavy cold. मेरा गाड़ी is there. Okay. பிளான் என்னென்னா ஹெல்மெட் லாக் இருக்குது. ஹெல்மெட் லாக்கு டோரை லாக் பண்ணிட்டு போயிடலாம் பிளான் பண்ணுறோம். ஸோ லாக் அவங்க தரல ஆக்சுவலாக. பரவாயில்ல திறந்துருட்டோம் அப்படின்னாங்க. பட் we have helmet lock. Hi, great to meet somebody. So நம்ம ஜீப் சஃபாரில போயிட்டு இருக்கோம். இட்ஸ் ஆல் near sand dunes camel சஃபாரிக்காக. Road desert, Mughal desert, Thar desert. So we going to 3 desert. He's saying Mughal desert, Thar desert and Royal desert. So the 3 டெசர்ட்டை பார்க்க போகிறோம் சாண்ட் டியூன்ஸில். அண்ட் அதை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே we'll be traveling to camel safari. Okay, பார்க்கலாம். ரோட பாருங்க. Camel safari, Thar desert. Thar desert to camel safari. Yes. Some guy called Peter managed to jump a skipping rope over 12,000 times in an hour. Really? It's a world record, so you can jump between tracks as much as you like. So safari Learn more போறோம். about premium when you tap the banner. Go on, do it for Peter. GoPro உள்ள வெச்சு
Heavy, heavy. ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா முகல் டெசர்ட் பார்க்க போயிட்டு இருக்கோம். முகல் டெசர்ட் வந்துட்டு சேம் லைக் தார் டெசர்ட் மாதிரியே. ஸோ இதுதான் முகல் டெசர்ட். क्योंकि मेरे दोस्त जिंदगी धोखे जरूर देती है लेकिन तजुर्बे उससे भी இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் கேட்டங்காட்டியும் முன்னாடி குறை சொல்லிட்டு வந்தங்காட்டியும் 700 வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்குறோன்னா தெரில. கேமல் சஃபர் நினைக்கிறேன் வயிறுலாம் கலங்கிடுச்சு. திஸ் இஸ் த டெசர்ட். Okay. Okay. This is drum. This is package you are round. Okay. Okay. You are more right. Long safari. Desert is not jeep loud. Okay. Desert is very nice. Okay. Natural desert. You are what? Hindi? A little bit. वहाँ तक जाएंगे ना पैकेज अपना फ्री है. Okay. उससे एक्स्ट्रा और जाएंगे तो वो आपका खर्चा है. नेचुरल डेजर्ट पे घूमना है तो आपकी खुशी है. क्या बोले हमारा होटल का पैकेज उतना ही घूमना है तो आपको. होटल में पैकेज दिस वे. हाँ पैकेज का राउंड है. फोटो करके घुमा के लेके आएंगे वो अपना फ्री है. Okay. उससे अंदर जाना है बढ़िया डेजर्ट में जाना है फोटो वीडियो करना है थोड़ा एंजॉय करना है तो आपका खर्चा लगेगा. तो कितना है? वो आपका 450 पर है. 450 per head. 2 जाने 1 कैमल रहेगा पूरा फोटो वीडियो एंजॉय करके मजे लेके आएगा. How long it will take? 20-20 मिनट 25 Extra 20 और 30 मिनट 20 नेचुरल रहेगा. फोटो वीडियो सब करा के एंजॉय करेंगे. Thank you, Dagar. So this package is this one. Package is round is photo. என்ன பண்ணலாம்? I'll do package. Package. ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கூட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. பட் பட்ஜெட் आप बता दें लस्ट करने वाले जीप सफारी से एक्स्ट्रा जीप तो यहाँ खड़ी है. आप घूम के आप कितना देंगे दोनों का 2% बोल रहा हूँ. मजे लेके आओ आए तो नेचुरल प्लेस घूम के मजे लेके तो एक फुल आप कितना देंगे आप दोनों का आप बोल दो डिसाइड करें. பட்ஜெட் இல்லை கையில். बढ़िया घुमाया का फोटो खींचा बढ़िया. ओके ओके. हाँ हाँ. दो एक कैमल 2 पीपल है. हाँ.
एक आगे बैठेगा आप आगे मैडम इधर से छोटू की इधर बैठो छोटू पीछे भाई நாங்கள் ஒரு கேமல் சஃபாரி போயிட்டு இருக்கிறோம். ஸோ சஃபாரி வந்துட்டு ஸோ கேமல் சஃபாரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா 500 பே பண்ணிக்கிறோம். எதுக்குன்னா இங்கே இது வந்துட்டு பேக்கேஜோட இந்த ரவுண்டு மட்டும் தான். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 25 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா பே பண்ண சொன்னாங்க. அது வந்துட்டு 600 800 ஒரு ஆள் சொன்னாங்க. ஆக்சுவலி 800 சொன்னாங்களா ஒரு இல்லை 900 ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து 900 வந்துச்சு. 40 சொன்னாங்க. ஓகே யூ வில் டேக் ஃபோட்டோ. ஸோ அவர் ஃபோட்டோலாம் எடுக்க போகிற வைக்கல நாங்கள் போட்டுக்கிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு ஆனால் கடைசியாக எவ்வளோ ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 500 ஆகிடுச்சு. 600 இல்லையா 600 இல்லையா சன் அது அப்படி இருந்தால் தான் ஃபோட்டோ 600 இல்லையா 600 இல்லை 500 ஓகே சொன்னானா ஓகே சொல்லிட்டான். ஓவரால் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 1000 போதா நம்ம கையில் இருந்து 1000 இல்லை அங்கே 700 இங்கே 500 1200. ஓகே யூ பே 400னா எங்கே 400 இல்லை 700க்கு ஓகே சொல்லிட்டான். நம்ம இல்லை அவன் உன்கிட்ட சொன்னான்ல அதான் 700 தான் சொன்னான். 500 டேஸ் போகிறது நீ ஓகே ஃபார் 700. அவன் இல்லை இந்த ஜீப் காரன் எது சொல்லி சொன்னான். சரி 400ண்ணா. அவன்கிட்ட கேளு ஹவு மச்சுன்னு கேளு அப்புறம் அவனே சொல்லுவான் பாரு. நாங்கள் பட்ஜெட் பேசிட்டோம் சீரியஸ். ஆனால் இது ஏதோ சீட்டில் கொண்டிருக்கிற மாதிரியே இருக்குது. பயங்கரமாக ரெடி பண்ணிக்கிறாங்க கேமில். பட் கேமல் நினச்சா தான் பாவமாக இருக்குது. அவனை பாரு குட்டி. ஓ நீ எடு. ஆமாம் இது வந்து தார் டெசர்ட்டில் தான் கேமல் சஃபாரி இருக்குது. ஆக்சுவலாக சொல்கிற வந்தோம்னா இந்த டென்ட் வந்துட்டு இதுக்குள்ளே போடுறதில்ல. ஐ மீன் டெசர்ட்குள்ளே போடுறதில்ல. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா டென்ட் வந்துட்டு வெளியே போட்டு டென்ட்லேருந்து கேமல் சஃபாரி அதுக்கெல்லாம் இங்கே எடுக்கிறாங்க. எல்லாம் ஹார்ஸ் ரைடில் ஹார்ஸ் ஃபாஸ்ட்டாக ஓடி பார்த்துருப்பீங்க. நாங்கள் கேமல் ரைடில் கேமல் ஃபாஸ்ட்டாக ஓடி பார்த்துருக்குறோம். பயங்கரமாக ஓடுது. கேமல் சஃபாரி பிடிச்சி நான் வந்துக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்காதீங்க தேவையில்லாத பட்ஜெட். நான் அதான் சொன்னேன். ஒன்றுமே இல்லைங்க. கரெக்டாக 10 நிமிஷம் தான் கூப்பிட்டு போனால் எக்ஸ்ட்ரா 500 கேட்டான். நாங்கள் பேசிட்டு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இன்னொரு ரவுண்டு கூப்பிட்டு போகிறேன்னா கூப்பிட்டுலாம் போவேன்னா நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பிகாஸ் ஏன்னா இவ்வளோ தான் டெசர்ட்டில் இருக்குமா எடுத்து பார்க்குறது தெரில. தெரியுதா சாண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு. அந்த சாண்டுக்கும் சீ சாண்டுக்கும் அதை விட சொல்கிறேன். இதுதான் ஜீப் சஃபாரி. வேற லெவலில் இருக்கு. காணாமல் போயிட்டாங்களா? If you want to take a camel safari like this, is really good. This is not good. It's just for jeep safari. We got back. ஸோ முடிஞ்சது கிளம்பிட்டோம். தார் டெசர்ட் விசிட் பண்ணி முடிச்சாச்சு. இங்கேருந்து ஒரு குட்டி பார்டர் இருக்குது. ஸோ பைக் எடுத்து தனி ட்ராவலு. டெசர்ட்டுக்கு ஒரு பாய் சொல்கிறோம். மறுபடியும் மீட் பண்ணுவோமான்னு தெரில. நல்லா இங்கே ஒரு பர்சனை மீட் பண்ணோம். ஒரு வேதான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப சூப்பர். ஏன்னா என்ன சொல்கிறோன்னா அவர் 2 இயர்ஸ்க்கு எடுத்து ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் போய் தங்கி அங்கே ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. பிக் வே. ஆமாம் வயசு க்ளோஸ் பண்ணிக்கோ. இது ஆக்சுவல் சாண்ட் டியூன்ஸு பாருங்க. டெசர்ட் பொறி பறக்குதே. மண்ணு பறக்குதே.
ட்ராவல் பண்ணதுலே காஸ்ட்லி பெட்ரோல் இங்கே தான் 100 ரூபா. ஸோ நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் பார்டர் வரைக்கும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறோம். எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரில. இந்த பார்டர் வந்து லோகேவாலா தான் பார்டர், ஆக்சுவலாக ராஜஸ்தானோட பார்டர். எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படிங்கிறது ஐடியா இல்லை, பட் ஸ்டில் ட்ராவலிங். பார்ப்போம். யூ கேன் see here டெசர்ட்டில் இருக்கிற லேக். இது ஒரு குட்டி லேக்கு, பட் ஆனால் ஹைட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த லேக்கு ரொம்ப பெரிய உள்ள ஹைட் இல்லை. ஐ மீன் ஆழம் ஜாஸ்தியாலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். டெசர்ட்டில் லேக்கு பயங்கரமான ஒரு ஃபீல். நிறைய பேர்ட்ஸ் பார்க்குறோம். ஸ்ட்ரைட் ரோட், ஸ்ட்ரைட்னா ஸ்ட்ரைட், பயங்கர ஸ்ட்ரைட் ரோட். லேக் பயங்கரமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணியிருப்போமோன்னு நினச்சோம், பரவாயில்ல, பயங்கரமாக இருக்குது லேக்கு, வேறு லெவலு. ஒரு பேர்டு இருக்குங்க, என்ன பேர்டுன்னு தெரில, நான் கொஞ்சம் நின்று பார்க்குறேன். வேறு லெவல் லொக்கேஷன். தார் டெசர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராஜஸ்தானில் இருக்குது. அந்த தார் டெசர்ட்டில் இருக்கிற ஒரு லேக். இது டெசர்ட் தாண்டி வந்துட்டேன் ஆக்சுவலாக. இது தாண்டி டெசர்ட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெய்சல்மர் ஃபுல்லாகவே டெசர்ட் தான் தாண்டியும். ஸோ இப்போ பார்டர் லோங்கேவாலா பார்டர் வரைக்கும் போகலான்னு சொல்லி ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். எவ்வளோ தூரம் முடியும்னு பார்க்குறோம். ஸோ அந்த போகிற வழியில் இருக்கிற லேக் தான் இது. ஒரு குட்டி லேக்கு, பட் ஆனால் குட்டி லேக்கில் கொஞ்சம் பெரிய லேக்கு, பட் ஆழம் கம்மியாக இருக்கும்னு தோணுது, பட் தெரில. மண் வேறு, நம்ம டெசர்ட் மண்ணா எந்த கண்டிஷனில் இருக்குன்னு தெரில. 2 பேர் அங்கே நின்றுக்கிறோம் டெசர்ட்டில். சூப்பர் வியூ. கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் ரோடு தான் தெரியுது. அதுக்கு மேலே லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து வாட்டரு. இங்கே லோக்கலேட்ஸ் நிறையா இருக்கிறாங்க போல், நிறைய போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பட் வாட்டர் எங்கேருந்து வந்துச்சுன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. டெசர்ட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு லேக்கு. ஸ்ட்ரைட் ரோட். ஸோ இங்கே 2 பேர்த்தையும் பார்த்துங்க, இந்த லேக்கோட சேர்த்து. ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நோமேன் லேண்டுன்னு ஒரு விஷயம் இருக்கும். நோமேன் லேண்ட்ஸ் அப்படிங்கிறது 2 கண்ட்ரிக்கு நடுவில் இருக்கிற எம்டி ஸ்பேசஸ். கிட்டத்தட்ட அப்படி ஒரு ஸ்பேஸ் தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறோம். பட் ஆனால் இது வந்து இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது ஆக்சுவலாக. பட் யாருமே ரொம்ப லேண்ட் ஆக்குபை பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்கிற விஷயம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இடம் தான் இது. கிட்டத்தட்ட ஸ்ட்ரைட் ரோடு இது ஆக்சுவலாக. கவர்மெண்ட் போட்டுருக்க ரோடு. லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்பேஸ். ஒன்றுமே கிடையாது, சொல்லியும் ஃபுல்லி எம்டி ஸ்பேஸ். சிவிலியன்ஸ் மட்டும் அங்கே கொஞ்சம் பேர் குடியிருக்கிறாங்க, டான்ஸ் கட்டிக்கிறாங்க, ஆட்டு போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சிவிலியன்ஸ் மட்டும் இருக்கிறாங்க. ஸோ லோனாவாலா பார்டர் போகிற வழியில் இருக்கிற இடம் பயங்கர ஒரு மாதிரி ஸ்கேரியாக தான் இருக்குது. டோட்டலி வந்துட்டு யாருமே இல்லாத அனாத காடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வி ஆர் ஸ்டில் ட்ராவலிங் ஆன் த ரோட்ஸ் ஆஃப் வாட் இஸ் இட்? I think he's taking me to Pakistan. ரோட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரூட் ஒன்று பார்த்தோம். அது என்ன ஃப்ரூட்னு தெரியல. எடுத்துக்கிறதுக்காக மின்சி அங்கே போயிருக்கா, ஃபோட்டோ எடுத்துக்கிறே, கையில் எடுத்துட்டு வா. அதெல்லாம் காமிக்காது. அந்த ஃப்ரூட் என்னங்கிறத கூகுள் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம்மா. என்ன ஒரு மூளை பாருங்களேன். அதெல்லாம் வராதுடி. நீங்களே அதை அளந்து பாருங்க நேரம். இது ஏதோ பாய்சனஸ் ஃப்ரூட்டு. இது என் கையால் தொட வச்சிருக்கேன். சரி, ஓகே. இது என்ன ஃப்ரூட்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க.
பொலோசின்த்னு ஒரு ஃப்ரூட்டாம் காயாமா வெஜிடபிள் தான். இந்த டோனி பையன் வந்து என்னை கொண்டு போய் பாகிஸ்தானில் விட்டுட்டு வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா கூப்பிட்டு போகிற ரோட்ஸ்லாம் அப்படி இருக்குது. பத்தாவதுக்கு பாய்சனஸ் பிளான்ஸ்லாம் என்னை தொட வச்சிட்டு இருக்கான். பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட பெட்ரோல் வந்து எவ்வளோ இருக்குங்கிறது தெரியல. ஆக்சுவலாக வேவன்சிக்கு சொன்னால் பயப்படுவோம், அதனால் சொல்லாமல். ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் அடித்தோம். அதாவது ராஜஸ்தானுக்குள்ளே வரும்போது, ஜெய்சல்மருக்குள்ளே வரும்போது. அதுக்கப்புறம் அங்கே வந்து 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டு, மைலேஜ் கம்மியாக இருக்க வாய்ப்புகள் நிறையா இருந்தது. அதே மாதிரி இங்கே வந்து நாங்கள் டேங்க் ஃபில் பண்ணலான்ட்டு இருந்தோம். என்ன ஆச்சுன்னு தெரில, திடீர்னு லோங்கவேல போகிற பிளான் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு 200 சும்மா அடிச்சுட்டு போயிட்டோம். ஏன்னா 90 ரூபாயில் பெட்ரோல், ஸோ அதனால் சும்மா 200 கிடச்சோம். ஐ மீன் 2 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல். ஸோ அதை வச்சு ட்ராவல் பண்ணிருக்கோம். வண்டி ரிஸ்ஸாக விழுந்து நின்றுச்சுன்னா இங்கே பெட்ரோல் பங்கே கிடையாது லோங்கவேல போயிட்டு வர வரைக்கும். ஸோ இங்கேருந்து லோங்கவேல இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க லொக்கேஷன்லாம் பயங்கர ஹார்ட்கோர் டெசர்ட்டு. எதுவுமே இல்லை இங்கே, எதுவுமே நீங்கள் பின்னாடியும் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போது இங்கே எதுவுமே இல்லை பக்கத்தில். ஸ்டில் வி ஆர் ட்ராவலிங். எப்படி போய் சேர போகிறோம்னு தெரில. லோங்கவேலா போனால் மட்டும் பார்த்தது, லோங்கவேலா திருப்பி ஜெய்சல்மர் போனோம். இட்ஸ் அகெயின் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ், 130-150 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் டியூரேஷன். ஸோ அதுக்கும் பெட்ரோல் வேணும். எப்படி சர்வே பண்ண போகிறோம்னு தெரில. வில் சி. ஸோ லோங்கவேலா ரோடோட எண்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிறோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து லெஃப்டில் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் காமிக்கிறோம். இங்கேருந்து லெஃப்ட்லலாம் பாகிஸ்தான் ஏரியா தான். காசு ஏன்னா ரோடு அந்தளவுக்கு இருக்குது. டெசர்ட்டுன்னு சொல்ல போனால் தார் டெசர்ட், அங்கே கொஞ்சம் கொஞ்சம் டெசர்ட்ஸ் இருக்குது. பட் ஆனால் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு க்ரீன் இருக்கிறது தான். நாங்கள் நிறைய இடத்துல விசாரித்தோம். சொல்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா டெசர்ட் இஸ் நாட் அ ஃபுல் டெசர்ட் அப்படிங்கிறாங்க. ஃபுல் டெசர்ட் இங்கே ரொம்ப கம்மி போல். பட் இந்த மாதிரி டெசர்ட்ஸ் தான் நிறைய இருக்குது. அண்ட் அதெல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் ரிட்டர்னிங் டு ஜெய்சல்மர் போயிட்டு அங்கேருந்து பஞ்சாப் போகிறதா பிளானு. ஸோ இஃப் யூ கம்மிங் எனிவேர் ஜெய்சல்மர் வரீங்க அப்படின்னா டெசர்ட்டில் டென்ட் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா நேராக அந்த ரோடுக்கு வாங்க. இந்த ரோடு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்ட்ரைட் ரோடு, ஹைவேஸு, NH70 இது ஆக்சுவலாக சூப்பர் ரோடு. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு லொக்கேஷன்ஸும் வந்துட்டு அது டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸாக இருக்கும். இது நல்ல எக்ஸ்ப்ளோரிங் லொக்கேஷன்ஸாக இருக்கும். யாரும் என்கொயரி செக்கிங் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம். விழ மாட்டோவா? விழுந்தாலும் அடிபடாதவா? இது ஆக்சுவலி வந்து காத்து அடிச்சா மறுபடியும் அதோட பொசிஷனுக்கு வந்துரும் நினைக்கிறேன். நீ தண்ணி ஊத்துற மாதிரி விழுகுது பாரு. ஐயோ கால் உள்ள போதுடா. ஓடி வா I think I'll fall down. நல்லா இருக்கு நடக்குது. ஆனா என் ஷூ டேமேஜ் ஆயிடுச்சு. சரி மேலே ஏறலாமா? ரொம்ப நேரம் ஏறிட்டு இருக்கிறான், ஏறி பிடிக்கல. ஏறிட்ட பாருங்க. ஏறி வா வரலாம். ஸோ ஃபுல் சண்டே ரொம்ப நேரம் டெசர்ட்டில் ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிளம்புறோம் ஜெய்சல்மர். ஆக்சுவலாக பஞ்சாப் மேப் போட போகிறோம். எப்படி வருதோ அந்த ரோட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இட்ஸ் அ லாங் ஜேர்னி. கிரவுண்ட் ஜெய்சல்மர் டு பஞ்சாபே கிட்டத்தட்ட 800 கிலோமீட்ரு. இங்கேருந்து கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். எங்கே ஸ்டே பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு தெரில. இன்டீரியர் ஆஃப் ஜெய்சல்மர் தார் டெசர்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கேருந்து ஒரு ரூரல் ரோடு வந்து பஞ்சாப் கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால் ட்ராவல் பண்ணிருக்கோம் ரூரல் ரோட்டில். ரூரல் ரோடுனா ஹெவி ரூரல் ரோடு. அதாவது எப்படின்னா ஒன்றுமே இல்லை சுத்தமாக. நீங்கள் பார்க்கலாம் அந்த ரூரல் ரோடை. ஹலோ எவ்ரிவன். யாராவது மோகன் நினைக்கிறீங்களா? ஏன்னா இதுதான் உங்கள் ஊர் பேர் மோகன் கார்க். ஸோ என்ன பண்ணோன்னா நேற்று வந்துட்டு ஒரு டெசர்ட்ஸில் ட்ராவல் பண்ணிருந்தோம். நைட் ஒரு 7 மணிக்கு மேலேயே பயங்கர கோல்ட் ஆகிடுச்சு. குளிர்னா குளிர், எக்ஸ்ட்ரீம் குளிர்.
ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மோகன் கார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் பிக்கனர் போகிற வழியில் நீங்கள் பஞ்சாப் போகிற மேப் போட்டிங்கன்னா தெரியும். ஆஃப்டர் கிராசிங் லோங்கிவாலாலேருந்து ஸ்ட்ரைட் அரௌண்ட் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் 200 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் ஃபாரஸ்ட் ரோடு, ஆஃப் ரோடு, பயங்கர கொடூரமான ரோட்ஸு. அதெல்லாம் க்ராஸ் பண்ணி ஹைவே தொட்டு முடிக்கும்போது மணி 7, சாயங்காலம் 7 மணி, குளிர் பயங்கரமாகிடுச்சு. ஸோ அதனால் இங்கே ஒரு ரூம் தேடி கண்டுபிடிச்சு படுத்தோம். இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா வி காட் இட் ஃபார் 400 ருபீஸ். நல்ல ரூம், அதாவது காம்பேக்டாக இருக்குது, எப்படி சொல்கிறது, ரொம்ப நீட்டாகவும் இல்லை. பட் ஆனால் வெளியே படுத்து தூங்குறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ இந்த குளிரில், அதனால சொல்கிறேன், குளிர் பயங்கர கோல்டு. அதனால் ஒரு 400 ருபீஸ் கொடுத்து இந்த ரூம் எடுத்தோம். குட்டி பால்கனியோடு இங்கே அவைலபிள். ஸோ இதுதான் அந்த இடம். என்எஸ் ராத்தூரில் ஸ்டே பண்ணி முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி கடையில் சாப்பிட வந்தோம். பசியில் வந்துட்டு வீட்டில் கொடுக்க மறந்துட்டோம். ஸோ வி ஸ்டார்டட் ஈட்டிங். இதுதான் ரொட்டி, சன்னா, இது வின்சி, தயிர். ஸோ இந்த ஒரு கட்டல் செட்டப் பஞ்சாபில் வந்துட்டு இருக்கிற ஒரு கட்டப் செட்டப். பஞ்சாப்ல மேக்ஸிமம் நார்த் ரீஜன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். மேக்ஸிமம் நார்த்தில் இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். நல்ல உட்காந்து சமணங்கள் போட்டு குமிஞ்சு சாப்பிட்ற செட்டப்பு. ஸோ தட்ஸ் வை வீட்டிங் நோ. முடிஞ்சோன்னே கிளம்ப வேண்டியதான். கிலோமீட்டரும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது, டைமும் போயிட்டே இருக்குது. பார்க்கல என்ன பண்ண முடியுமோ பண்ணுறோம். சாப்பிட்டோம். இது ஒரு காட்டு கேமல்ஸ், கொடூரமாக இருக்குது எல்லாமே, கேமல் எல்லாமே. ஆன் தி வே டு பஞ்சாப், டெசர்ட் ரோட், ஃபுல்லி டெசர்ட். பட் ஆனால் இங்கே டெசர்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அங்கே மரம் முளைச்சிருக்கு. மரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முள்ளு மரம் கிடையாது, இதெல்லாம் வேறு ஏதோ மரம். முள்ளு மரமும் இருக்குது, பட் நிறைய முள்ளு மரம் இல்லை, வேறு மரமும் கலந்து தான் இருக்குது. ஸோ அந்த மரமெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டெசர்ட் ரோட்டில் இங்கே பாருங்கள், ரோடு எம்டி ரோட், சாலே இல்லாத ரோடு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ரோடு. இது வந்துட்டு 103 ஸ்டேட் ஹைவேஸ். நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். एक प्लेट देखो, एक प्लेट 20 में 100 ग्राम है। हाँ 100 ग्राम दे दूँ? 100 ग्राम में पाउडर है ना, मसाला मसाला है। हाँ ஆல் ஆஃப் சடன் ஒரு சின்ன பிரேக்கு. ஆஃப்டர் பெட்ரோல் பங்க்கில் சுற்றி பெட்ரோல் அடித்தோம். பசி கொஞ்சம், அங்கே உட்காந்துக்கலாம், நல்லாயிருக்கு. ஒரு குட்டி பிரேக், ஸ்நாக்ஸ் பிரேக். காலையில் சாப்பிட்டது பசி தீர்ந்துருச்சு, பசி வந்துருச்சு மறுபடியும். சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டு பயங்கர டெசர்ட்னா காடு பயங்கர காடு. கடை பெட்ரோல் பங்கே ஒன்றே தான் பார்த்து இது வரைக்கும். அரௌண்ட் 250 கிலோமீட்டர்ஸ் ட்ராவலில் 250 கிலோமீட்டர்ஸ் ட்ராவலில் ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் வரைக்கும் பார்த்துக்கிறோம். அண்டு ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான் இந்த ரோட்டில் ஓடுறது. பிகாஸ் ஏன்னா நவம்பர் மந்த் அப்படின்னாடி கோல்டும் ஜாஸ்தியாக இருக்குது. ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோம், பார்ப்போம், சாப்பிட்றோம். பாய். ஆக்சுவல் டெசர்ட் வாழ்க்கை இதுதான். பியோர் டெசர்ட்டில் ஒரு ஹட்டு வச்சு வித்தவுட் எனி எலக்ட்ரிசிட்டி ரூரலில் வாழ்கிற இடம். நாங்கள் ஜெய்சல்மர் தாண்டி ரொம்ப நேரம் ஆச்சு ஆக்சுவலி. சோலார் பேனல்ஸ் வச்சு எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கிறாங்க. நாங்கள் ஆன் தி வேல கொஞ்சம் மான் ஸ்பாட் பண்ணோம். அதுதான் பார்த்துட்டு வின்சி போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு போய் சுற்றிட்டு இருக்கிறா. உங்களுக்கு தெரியான்னு தெரில, வீடியோவில் 1080p தான் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காட்டு மான் மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊர் மான் மாதிரியான ஸ்டைல் இல்லை, இது வேறு மாதிரி இருக்குது. ஹலோ எவ்ரிவன். ஒரு வழியாக ராஜஸ்தான் தாண்டி பஞ்சாப் ரீச் பண்ணிட்டோம். பஞ்சாப் பார்டர் க்ராஸ் பண்ணிட்டோம். க்ராஸ் பண்ணோடனே இவங்க நிறையா
கிராஸ் பண்ணி நிறைய அக்ரிகல்ச்சர் லேண்டு. அதில் ஒரு முக்கியமான ஒரு பிளான்ட்டை பற்றி தான் வின்சி பார்த்துக்கிறான். அதை போய் பார்க்க போகிறோம். தெரியுதா அவங்க எல்லாத்துக்கும்? எல்லாமே வந்துட்டு ஆரஞ்சு ட்ரீஸ். இது வந்து ஒரு மோமோ பிஸ் ஸ்டாப்பு. ஃப்ரைடு மோமோ அண்ட் பாயில் மோமோ.